இந்த வீடியோவை பார்த்ததோடு விடாமல் கண்டிப்பாக இந்த குருமாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு இந்த குருமா பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு மிக்ஸி கப்பில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்குங்க. இது கூடவே 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், ஒரு சில் தேங்காய் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்குங்க. முந்திரி இருந்ததுன்னா 5 முந்திரி சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா தண்ணியில் ஊற வச்சு தண்ணியோடு சேர்த்துங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதில் கொஞ்சமாக சோம்பு, கறி மசாலாவும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்து 2 தக்காளி நறுக்கி சேர்த்துங்க. இது கூட உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுட்டு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. குக்கர் ஆவி அடங்கினதும் குக்கரை திறந்துட்டு இது கூட மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.